ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி கருவாட்டு பிரியர்களுக்காக நெத்திலி கருவாட்டு தொக்கு தாங்க பார்க்க போகிறோம். சும்மா சுட சுட சாதத்தில் கொஞ்சமாக தொக்கை போட்டு சாப்பிட்டா அட 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 அவ்வளோ அருமையாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெத்திலி கருவாடு கொஞ்சம் எடுத்திருக்கேன் பாருங்கள். இதில் இந்த தலையை மட்டும் நம்ம கட் பண்ணிடணும். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவாட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா பழைய கருவாடு வாங்கினா அது ரொம்ப இதாக இருக்கும், நல்லா இருக்காது, கவுச்சி வாடையும் அடிக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பரான கருவாடை பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், தலையெல்லாம் கிள்ளி வச்சாச்சு. அதை அந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம். போட்டுட்டு வெது வெதுப்பான தண்ணி ஊற்றிக்கலாம். கொதிக்கிற தண்ணி வேணாம், ஏன்னா இதுலேயே கருவாடு அப்புறம் வெந்துடும். அதனால் வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். வச்ச பின்னாடி அந்த எடுத்தோம்லையே தலையை பிச்சது கீழே குடல் மாதிரி ஒன்று கருப்பாக ஒரு இருக்கும், கொஞ்சம் முள் இருக்கும். அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம், அழகாக எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா எடுத்தாச்சு, உங்களுக்கே தெரியும். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5-6 தடவை நம்ம கழுவிக்கிடுவோம். எவ்வளோ அழுக்கு தண்ணியாக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா முத்து போல் இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம கழுவிக்கிடுவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஊற வைக்கையிலேயே அந்த மண்ணெல்லாம் போயிடும். அதனால நல்லா ஒரு 5-6 தடவை நமக்கு திருப்தி வருந்தட்டிக்கும் கழுவிக்கிடுவோம். இப்போ ஒரு மண்சட்டி அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நீங்கள் நிறையா விடணுன்னாலும் விட்டுக்கலாம். நல்லா 1 கப்பு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி 2 கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். பொதுவாக இதுக்கு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தாங்க நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி நல்லா 3 தக்காளி போட்டிருக்கேன் பாருங்கள், பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதுவும் பழுத்த தக்காளி. இந்த 2க்கும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெள்ளைப்பூடு இருந்தாலும் லைட்டாக தட்டி சேர்த்துக்கங்க. நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். இப்போ மூடி போட்டு வதக்கி விட்டுக்கலாம். அப்போக்கப்போ மூடி போட்டு இந்த தக்காளி நல்லா மைய வேகணும் பார்த்துக்கங்க, அப்போத்தான் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே பிரட்டி விட்டுக்கலாம் 1 நிமிஷம். இப்போ நம்ம கருவாடு கழுவி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம். அந்த தக்காளி இதோடைய நம்ம கிளறி கொடுத்துக்குருவோம். லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம், ரொம்ப ஊற்றாதீங்க. சும்மா லைட்டாக அந்த கருவாடு சட்டுன்னு வெந்துடும். இப்போ லைட்டாக உப்பு போட்டுக்கலாம், பத்தலை. ஏன்னா நம்ம எப்படி கழுவுனாலும் கருவாட்டில் உப்பு இருக்கும். நீங்கள் அந்த பார்த்து நீங்கள் உப்பு போடுங்க. உப்பு இல்லாத கருவாடு இருக்குது, அதை வாங்கிக்கங்க, அது ரொம்ப பெட்ரு. இப்போ பாருங்கள், மூடி போட்டு அடிக்கடி இப்படி மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிட்டோம்னா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். பார்க்கும் போதே தெரியுது. நம்ம கரண்டியை விட்டு இப்படி ஜென்டிலாக கிளறி விடணும், இல்லாட்டி ரொம்ப அந்த கருவாடு உடஞ்சி போயிடும். அவ்வளோதாங்க, நம்மளோட நெத்திலி கருவாடு தொக்கு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். நல்லா சூடாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே நமக்கு எச்சி ஊறும், அந்த அளவுக்கு இருக்குங்க டேஸ்ட்டும் பாருங்கள். இப்போ சுட சுட சாதம் போட்டு கொஞ்சமாக தக்காளி தொக்கு போட்டு நம்ம இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். சும்மா டேஸ்ட்டு அட்டகாசமாக அள்ளுதுங்க. அவ்வளோதேங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க, அப்போத்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.